ஜெய கருட சுபர்ணா. அடியேன் நாட்டேரி ரங்கநாதன், சரண் சேவக். அடியேன் இது வரைக்கும் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். 3 வீடியோமே இங்கிலீஷில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு சேஞ்சுக்கு தமிழில் ஒரு வீடியோ. ராமபக்தி அப்படின்னு சொன்னாலே அது ஆஞ்சநேயர் தானே. ராமபக்தர்களுக்குள் சிறந்தவர் யாரு அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். ஆனால் அந்த ஆஞ்சநேயரே ராமன் பேரில் ஒரு சின்ன ஒரு குறை, ஒரு சின்ன ஒரு சந்தேகம் மனசில் வச்சிருந்தாராம். என்ன குறை அப்படின்னா, என்ன இந்த ராமன் சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி பொண்டாட்டியை நினைச்சு இவ்வளோ அழறாரு. எப்போ பார்த்தாலும் ஹா சீதே ஹா சீதே அப்படின்னு அழுதுண்டு புலம்பிண்டு அறத்திண்டு சாப்பிடாம கொள்ளாம தூங்காம எப்பொழுதும் அவளையே நினைச்சுட்டு அழுதுன்னு இருக்காரு. நன்னாவா இருக்கு? என்ன சாதாரண மனுஷனா இவன்? சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா? விஸ்வாமித்திரருடைய சிஷ்யன், வசிஷ்டருடைய சிஷ்யன். இப்படியா இருக்கணும்? எவ்வளோ காம்பீரியத்தோடு இருக்கணும். இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்துட்டு இப்படி அழுவாளா யாராவது? வருத்தம் இருக்கலாம், இப்படி பப்ளிக்காக அழுற அளவுக்கா? சரி, எல்லாரும் இப்படிதான் போல இருக்கு. ஏன்னா சுக்ரீவன் இப்படிதான் அழுதுன்னு இருந்தான், இப்போ ராவனும் அழறார். இந்த விஷயத்துல எல்லாரும் வீக்கு தான் போல இருக்கு இப்படின்லாம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாசம் இருந்தது ராமனுடைய இந்த நிலைமையை பார்த்து. ஏன்னா இவர் பிரம்மச்சாரியோ இல்லையோ, இவருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. அதனால அந்த ஒரு எண்ணம் இருந்தது ஆஞ்சநேயருக்கு. ரொம்ப நாளைக்கு இருந்தது. எது வரைக்கும்னா, இவர் கடல் தாண்டி இலங்கைக்கு போய் அங்க அசோகவனத்துல போய் சிறை இருந்தவள் ஏற்றம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த எண்ணம் இருந்தது. எப்போ சீதையை பார்த்தாரோ அப்பவே அந்த எண்ணம் தொலைஞ்சு போச்சு. அப்படியே தலைகீழா மாறி போச்சு இன்ஃபேக்ட். ஏன்னா இது வரைக்கும் சீதை விஷயமாக ராமனுடைய இதயம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நினைச்ச ஆஞ்சநேயர் இப்போ சீதையை பார்த்த பிறகு சொல்றார், என்ன கல்லஞ்சுக்காரன் இந்த ராமன், இவ்வளவு கல்லஞ்சு இருக்குமா யாருக்காவது அப்படிங்கிறார். என்ன ராமனுக்கு போய் கல்லஞ்சம் அப்படின்னு கேட்டா, துஷ்கரம் கிருத்தவான் ராமஹ ஹீனோ யத் அனயா பிரபு அப்படிங்கிறார். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹ ஹீனோ யத் அனயா பிரபு தாரயதி ஆத்மனோ தேகம் ந சோகேன அவசீதத்தி. இப்பேற்பட்ட பிராட்டியை பிரிந்த பிறகும் சோகத்துல உசுர விடாம பிடிச்சி வச்சுருக்கான் இந்த ராமன். வேற யாரா இருந்தாலும் உசுர விட்டுருப்பாளே. உண்மையிலே கல்லஞ்சக்காரன் யாருன்னா ராமன் தான். எப்படி உசுரோடு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிறார். எப்படி ஒரு மனமாற்றம் பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் பிராட்டியுடைய கல்யாண குணங்கள். சிறை இருந்தவள் ஏற்றம்னு இவர் கேட்ட கேள்விக்கு மேல இவரே பதிலும் சொல்றாரு. எப்படி உசுரோடு இருக்கான் அப்படின்னா அதுக்கும் சொல்றாரு. எப்படி இருக்கா எனக்கு புரியுது. என்ன தெரியுமா விஷயம்? அவ பிசிக்கலா தான் செப்பரேட்டடா இருக்கா, மென்டலி இதயபூர்வமாக ஒன்னா தான் இருக்கா அப்படிங்கிறார். அது எப்படி அவ ஒன்னா இருக்கா அப்படின்னா, அஸ்யா தேவியா மனஸ்தஸ்மின் தஸ்யச்ச அஸ்யாம் பிரதிஷ்டிதம் அப்படிங்கிறார். அதாவது இவளுக்குள்ள டிஸ்டன்ஸ் 1000 மைல் இருக்கும், 2000 மைல் இருக்கும். ஆனா இவ சிந்தனை ஒரே மாதிரி இருக்கு. என்ன ஆச்சரியம்! அங்க நான் ராமனை பார்த்தேன், அவன் எங்கேயோ இருக்கான், ஆனா சீதையே சீதைன்னு மனசு முழுக்க சீதையை நிரப்பின்னு இருக்கான். இங்க இவளை பார்க்கிறேன், எத்தனை துன்பங்கள், எத்தனை டார்ச்சர். ராவணன் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்றான். அத்தனைக்கும் நடுவுல ராம தியானத்தையே பண்ணிட்டு இருக்கா. ஸோ உடலால பிரிந்திருந்தும் இவள் மனசுல அவன் இருக்கா, அவள் மனசுல இவள் இருக்கா. அதனால உள்ளத்தால இவ ஒன்னா இருக்கா, அதனால இவ உடம்புல உசுறு ஒட்டின்னு இருக்க போல இருக்கு அப்படின்னு இவர்களுடைய பிரிக்க முடியாத தன்மையை ஆஞ்சநேயர் நமக்கு காட்டுறார். இதே பிராட்டியும் சொல்றா, அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரின பிரபாயதா அப்படின்னு. ராவணா, நீ என்ன ராமனிடத்துல இருந்து பிரிச்சு கூட்டு வந்துட்ட, கடத்தின்னு வந்துட்ட அப்படின்னு நீ நினைக்காத. உன்னால அதை பண்ண முடியாது. உன்னால என்ன ராமனிடத்துல இருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா ராமன் ஒரு சூரியன்னா அந்த சூரியனுடைய ஒளி யாருன்னா நான் தான் சீதை அப்படிங்கிறா. பாஸ்கரின பிரபாயதா அப்படின்னு, நான் ராமனோட வேறானவள் இல்லை அப்படிங்கிறா. இந்த மாதிரி இந்த பிரகரணத்தினால ராமாயணம் நமக்கு காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அகலகில்லேன் இறையும் என்றுன்னு சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த மிதுனம் தான் நமக்கு உத்தேசம். பெரும்பாலும் பிராட்டியும் இணை பிரியாதவர்கள். அந்த இணை பிரியாத சேர்த்தி தான் நமக்கு உத்தேசம். நாம சரண் புக வேண்டியது அந்த சேர்த்தியின் இடத்துல, வெறும் பெருமாள் இடத்துல இல்லை அப்படிங்கிறதான் விஷயம். இங்க இந்த மாதிரி அடியேன் காலக்ஷேபத்தில் கேட்டு ரசித்த இந்த விஷயத்த உங்களோட இப்போ ஷேர் பண்ணிட்டேன். தன்யோஸ்மி. ஜெய கருட சுபர்ணா.